என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் எனக்கு புதன் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே 6 கூடையும் நீச்சம் பெறுகிறான். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இந்த ஆள் ஒழிஞ்சு போனால் நம்ம ரொம்ப நிம்மதி. ஸ்வீட் எடுத்து விடுதலை அணுகினாலே உங்களுக்கு உணர்வில் இருக்க எனர்ஜி எல்லாம் வேலை செய்யும். தினமும் காலையில் பேங்க்கார மூஞ்சிலே முடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்னென்னா, இவங்க ஒரு டியூ கட்டலினாலும் போதும் நம்ம மனநிலைப்படி எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிடுறானுங்க. 6 கூடையவர் புத பகவான் 3ஆம் இடத்திலே, உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வேறு இன்னும் உச்சம் விட்டு ஆகிட்டாருன்னா இன்னும் சூப்பர். இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள்லாம் போனோடனே மாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க, என்ன பண்ணினே தெரியாது, ஜூனுக்குள்ளே என்ன பாடி பில்டிங் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ 2ஆம் இடத்துல ராகு, இதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் எனக்கு இன்ச் பை இன்ச் தெரியும். கடந்த 10 வருடமாக இவர்கள் வாழ்க்கையில் நடத்த சூறாவளி புயல் எல்லாம் தெரியும். 1ஆ 2ஆ எவ்வளவு சார் போகிறது, அவ்வளவு வாங்கியிருக்காங்க மகர ராசிக்காரர்கள். இப்போது இந்த சித்திரை வருடம் இந்த புத்தாண்டுக்கு பிறகாது எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, 8 கூடையவன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறான். சுத்தம், ரொம்ப சந்தோஷம்பா. ஏன்னா பாயிண்ட் நம்பர் 1 இதை பற்றி அப்புறம் பேசுவோம். எடுத்தோட நல்லது பேசுவோம். அப்புறம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆள் ஜென்ரலாகவே உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டான். இந்த சூரியன் இவன் போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். சரி, ஓகே. அடுத்ததாக நல்ல விஷயம் பேசுவோம். ராசிநாதன் சனி 3ஆம் இடத்திலே சகாய சனியாக இருக்கிறார். அது என்ன சகாயம்? சகாய சனினா என்னென்னா, நல்லது செய்வ சனி, உங்களுக்கு துணை புரியும் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார், இனி கண்டிப்பாக பண்ணுவார். சந்தோஷம். இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறார்? 3லிருந்து 6 பார்க்குறார். 3லிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 12 கூடையவன் வக்கர விபரீத ராஜயோகம் பெற்று இருக்கார். புதன் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே 6 கூடையவன் நீச்சம் பெறுகிறான். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இந்த ஆள் ஒழிஞ்சு போனால் நம்ம ரொம்ப நிம்மதி. ஸ்வீட் எடு கொண்டாடு. ஏன்னா இவர் தான் உங்களுக்கு கடன்காரன். கடனை உண்டாக்குறவர் இந்த புதன் தான். இந்த ஒரு மாதமும் இந்த புதன் நீச்சம் பெறுகிறார். ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னென்னா, கடன் திருப்பி தர வேண்டியதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இந்த நேரம் பார்த்து கடன் நிறையா பிச்சுக்கிட்டு ஓடும், நிறைய லாபம் கிடைக்கும். ஃபோக்கஸ்டாக கடன் அடைச்சி முடிச்சிருக்கு. இந்த கடன்கிற பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடும். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் செஞ்சதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். என் வாழ்க்கையில் முதல்ல நான் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு கடனெல்லாம் அடைச்சி முடித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே கிடைச்சு. அதுக்கப்புறம் சம்பாதிச்சனால எங்களுக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. ஆனால் இந்த கடன்கிற பிரச்சனைலேருந்து ஒரு சில்லறை கடன், ஒரு 30,000 ரூபா கடன், ஒரு கிரெடிட் கார்டு கடன் இருக்கும். அதை வச்சு 3 வருஷம் 4 வருஷம் ஓட்டுறது. அவன் டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவான். இவன்கிட்ட விடுதலை அணுகினாலே உங்களுக்கு உணர்வில் இருக்க எனர்ஜி எல்லாம் வேலை செய்யும். தினமும் காலையில் பேங்க்கார மூஞ்சிலே முடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்னென்னா, இவங்க ஒரு டியூ கட்டலினாலும் போதும் நம்ம மனநிலைப்படி எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிடுறானுங்க. 6 கூடையவர் புத பகவான் 3ஆம் இடத்திலே உங்களுக்கு நீச்சம் பெறுகிறார். சனியுடன் சேர்ந்து நீச்சம் பெறுகிறார். கடனை அடைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதோட பண்ணுங்க, இனி வாழ்க்கையோட சத்தியம் பண்ணிக்கங்க. இனி வாழ்க்கையிலே கடன் வாங்க மாட்டேன்டா. நடக்குது நடக்கலை, பட்டினோட கூட படுத்துக்கிறேன்டா, ஆனால் வாழ்க்கையில் கடன் மட்டும் வாங்க மாட்டேன்டா. யாராவது டெலிகாலிங் ஃபோன் பண்ணி பர்சனல் லோன் வேணுமானால் அப்படியே ஓடி போயிரு. இவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறது தான் பாதி ப்ராப்ளத்துக்கு காரணம். பேசுகிறப்ப நல்லா பேசுகிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் மகர ராசிக்காரர். ஏன்னா நீங்கள் எளிமையாக ஈஸியாக லோன் கன்வெர்ட் ஆகிற முதலாள் நீங்கள் தான். எத்தனை லோன் கொடுத்தாலும் வாங்கிப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? அதுலேருந்து வெளியே வந்துருங்க. இது மாயை. 5ஆம் இடத்துல என்ன பண்ண, சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அடடா பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், அப்படியே 5 கோடிவன் ஆட்சிங்க. சுக்கிரதேவன் ஆட்சி. இப்போ காதல்னா காதல் அப்படி ஒரு காதல், முரட்டு காதல் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்குள்ளே அப்படியே கவிதை எழுதுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, என்ன பிரிந்து போன டைவர்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, போனால் போது விடு, கோர்ட்டு தானே டைவர்ஸ் பண்ணிச்சு, நம்ம சேர்ந்து வந்தால் நம்மளை என்ன சுற்றுலா போகிறாங்க, போனால் போது போ. சார், டைவர்ஸ் ஆனால் 100 பேரை நான் பார்த்துருக்கேன். டைவர்ஸ் எல்லாம் கரெக்டாக வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒன்றா ஷாப்பிங் போயிட்டுருப்பாங்க. என்னங்க நீங்கள் டைவர்ஸ்னாங்க, அது ஏதோ எமோஷனில் பண்ணிட்டப்போ உடுப்பாம்பாங்க. சார், வாழ்க்கையை ரொம்ப ஃப்ளாட்டாக எடுத்துக்கிறீங்க.
மனிதர்கள் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு தான் நினச்சிக்கிறீங்க. யார் சொன்னா? திரும்ப பழைய நினைவுகள் ஏதாவது வந்தால், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் ஒரு பாட்டு பார்க்குறீங்க, அந்த ஒரு பாட்டு உங்களை திரும்ப பழையபடி கூட்டு போயிடும் தெரியுமா? காதலிப்பவர்கள் எல்லாருக்கும் அவங்க காதலித்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி விட்டால் போதும், எல்லா சண்டையும் மறந்துடுவாங்க. அதுதான் காதல். அப்போ 5 கோடி ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்? பிரிந்தவர்கள், டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் சேர போகிறீங்க. நம்புங்க. தனியாக இருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? திரும்ப பழையபடி ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணுவோம் சார். கடந்து மறந்து போகிறது தானே வாழ்க்கை. அல்லது ரொம்ப துன்புறுத்திட்டாங்க சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப வெறுத்துட்டேன், சரி பரவாயில்ல, அப்போ நீங்கள் புதுசாக யாரையாவது உங்களுக்கு காதல் பிறக்கும் மறுமணம் என்பது நடக்கும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம தலைவர் படத்தில் வர மாதிரி தான். என்ன சொல்லுவார், பேட்டை படத்தில் சொல்கிறவரில் அந்த மாதிரி, இப்போ தான் நான் எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்துட்டுருக்கேன், பழசெல்லாம் கடலாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இளமை திரும்புதே தன்னா அட்டடா. நீங்கள் ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு காலைல ஜிம்முக்கு போய், வாழ்க்கையில் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதே போட்டு எடுக்குது தான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் உளவியல் நிபுணர்கள் சொல்கிறான் பண்ணுங்கன்றான். ஏன்னா அப்போ நீங்கள் ஒரு இளமையாக உணர்றீங்க பாருங்கள், அந்த நினப்புக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம வீட்டு ஆளுங்கள்லாம் அதுக்கு மேலே என்னது அந்த ஜும்போ டான்ஸுக்கு போய் டான்ஸ் ஆட விடுவாங்க. நம்ம ஜென்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வெயிட்டு தூக்கி நம்ம அட்ராசிட்டி பண்ணுறோன்னா, இவங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஆடி அட்ராசிட்டி பண்ணுவாங்க. ஜும்போ டான்ஸு முன்ன ஒரு காலத்தில் இங்கிலீஷ் பாட்டு தான் ஆடிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் தமிழ் பாட்டு குத்து பாட்டுலாம் டான்ஸ் ஆடுறாங்க. எனிவே நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, இளமையாக உணர போகிறீங்க. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கணும், இளமையாகணும்னு நினைக்கிறீங்க. நண்பர்களே, எப்பொழுதும் இளமையாக இருங்க. எவன் சொன்னாங்கிறதுக்கும் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு ஒத்துக்காதீங்க. ஸ்டில் ஐ எம் யூத்துன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ கூட அந்த மாதிரி 18 தான், அவ்வளோ தாண்டாதீங்க. அதை தாண்டாதீங்க. 18, 20 தான் நம்ம லிமிட். அப்படியே இருங்க. எவன் யார் என்ன நமக்கு மதிப்பெண் கொடுக்குறது? அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் வேறு இன்னும் உச்சம் விட்டு ஆகிட்டாருன்னா இன்னும் சூப்பர். இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள்லாம் போனோடனே மாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க, என்ன பண்ணுவீங்கன்னா தெரியாது, ஜூனுக்குள்ளே என்ன பாடி பில்டிங் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ 2ஆம் இடத்துல ராகு. இதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் கட்டினதெல்லாம் கட்டம் கிடையாது. டிசம்பர் 6க்கு அப்புறம் ராகு இந்த பக்கம் உடம்புக்கு வந்துடுவார். அது கிடக்குது டிசம்பர், அதை விடுங்க, நம்ம என்ன திரும்ப பேசாமல் இருக்க போகிறோம். இப்போ 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன கிளாஷஸ் வரும். இப்போ வாங்க மேட்ருக்கு வரேன். இந்த 8 சூரியன் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார் பாருங்கள். சொந்த அம்மானாலேயே பிரச்சனை வரும். அம்மா ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது சண்டை போட்டே இருப்பாங்க. அண்ணா தம்பி கூட பிறந்த லேடிஸ் இருக்காருன்னா ரொம்ப பிரச்சனையாக இருப்பாங்க, அவங்கள வச்சு உங்களை திரிக்கிட்டே இருப்பாங்க. 4ஆம் இடம் என்பது கற்பு. மீண்டும் சொல்லுகிறேன், ஜாக்கிரதையாக இருங்கள். இன்னொருத்தரோட சேர்த்து வச்சு பேசுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபோன் கன்வர்சேஷன்ஸு, வாட்ஸ்அப்பை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சூரியனால் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். எதையாவது இழுத்து தெருவில் விட்டு போயிடுவாங்க. ஏதாவது சும்மா ஜாலியாக பேசினேன் சார், ஒரே ஒரு ஸ்மைல் அனுப்பிச்சது தப்பா சார், எல்லாம் தப்பு தான். ஏன்னா நமக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது ரோட்டில் போயிட்டு இருக்க விஷயம் கூட வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை கடிச்சிட்டு போகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு டைம் ரொம்ப சரியில்லை. எப்போது ஏப்ரல் 14 மே 14 வரைக்கும் வீட்டை தாண்டி வெளியே போகக்கூடாது. வேறு ஆண்கள் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைபர் நாட்டால் அப்படி நீங்களே ஃபோன் எடுத்து சொல்லிடணும். தயவுசெய்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறது இது மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடிலாம் இவர் ஆல்ரைட். இந்த காதல் வர்றதெல்லாம் யார் கூட, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட, தெரியாத ஆளுங்களோட காதல் வந்தால் மாட்டிப்பீங்க. சரியா? கீழே போயிட்டு இருக்க 2 பேரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.